தமிழ்நாட்டில் விசில் புரட்சி ஆரம்பித்திருக்கிறது. தற்போது விஜய் ஆட்சியை பிடிக்க 13 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. அந்த 13 பேரை தேடி அரசியல் எதிரியான திமுக கூட்டணியில் இருந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுவும் நடக்கவே நடக்காது. அப்போ வேற எங்கிருந்து வாங்கலாம்? ஒருவேளை கொள்கை எதிரியான பாஜக கூட்டணியில் இருந்து விலை கொடுத்து வாங்கவும் அதுவும் முடியாது. காரணம், பாஜக ஒரு இடம்தான். மற்ற கட்சிகள் பற்றி கீழே வருகின்றன. தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில் தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனைகள் தற்போது விஜய் மேற்கொண்டு வருகிறார். அடுத்தடுத்த நகர்வுகள் விஜய் மேற்கொள்ளும் முக்கிய ஆலோசனைகள். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளை தனிக்கட்சியாக வென்றால் மட்டுமே தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் தனிக்கட்சியாக 108 இடங்களை மட்டுமே தாவேகா வென்றுள்ளது. அதிலும் தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே அதில் ஒரு தொகுதி குறைந்து 107 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். அடுத்ததாக சபாநாயகராக ஒருவரை நியமிக்க வேண்டும். அதிலும் ஒரு சீட் குறைந்து 106 குறையும். எனவே தாவேகா ஆட்சி கூட்டணி அமைப்பதற்கு இன்னும் 13 இடங்கள், அதாவது 13 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகின்றன. தற்போது திமுக கூட்டணி பக்கம் வந்தால் திமுக 60 இடங்கள், காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்ட் அதாவது சிபிஐ 2, சிபிஎம் 2, தேமுதிக 1, இந்திய முஸ்லிம் லீக் 2, விசிக 2 இடங்களும் கிடைத்துள்ளன. அதிமுக பக்கம் வந்தால் அதிமுக 46 இடங்கள், பாமக 5, பாஜக 1, அமமுக 1 என கிடைத்துள்ளன. பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக கட்சிகளை தவிர்த்து அதிலுள்ள மற்ற கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கணக்குகளை பார்த்தால் திமுக கூட்டணியில் இந்திய முஸ்லிம் லீக் போகவே போகாது. அவர்களுடைய கொள்கை எப்படி? அப்போ அங்க மிச்சம் இருப்பது 12 பேர் தான். இந்த 12 எம்எல்ஏக்களில் 1 ஆல்ரெடி குறைந்து விட்டது. அப்படியானால் பாஜக கூட்டணியில் 7 தான் இருக்கும். இது கூட கூட்டணி வச்சா 6 தான் குறையுது. அப்ப பாஜக கூட்டணியில் 7 தான் இருக்கு. அதோட கூட்டணி வைக்க முடியாது. ஒன்னு தேமுதிக வாய் இருக்கே, அதை சேர்த்தா 3 மாசம் கூட ஆட்சி தாக்கு பிடிக்காது. விசிக பிஜேபி இருக்கும் இடத்தில் இருக்கவும் இருக்காது. பாஜகவும் காங்கிரசும் எப்படி ஒரே இடத்தில் இருக்க முடியும்? மாணிக்கம் தாக்கூர் பேச்ச இங்குள்ள காங்கிரஸ் கேட்க மாட்டாங்க. சோடங்கரை வச்சு சொடக்கு போட்டு அனுப்பிவிடுவாங்க. ஒருவேளை வழக்கம் போல் தவறான முடிவுகள் செய்தால் பின்விளைவுகள் பெருத்த செய்குலி சேதாரத்தை கொடுக்கும். ஏற்கனவே தீதி மம்தா வெறியில இருக்காங்க. அவர்கள் என்ன அதிமுக அமமுக மாதிரி மானம் கட்டவங்களா ஒரே இடத்தில் இருக்க? மதிமுகவிற்கு 2 இடங்கள் கிடைத்திருந்தாலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருப்பதால் அவர்களால் தாவேகாவிற்கு நேரடி ஆதரவையும் மறைமுக ஆதரவையும் கொடுக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் தமிழக கவர்னர் ஆர்.வி. அர்லேக்கர் நாளை வரவுள்ளார். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான 2 வழிகளில் ஒன்றை கவர்னர் தேர்வு செய்வார். அதன்படி அதிக இடங்களில் வென்றுள்ள கட்சியான தாவேகா தலைவர் விஜயை அழைத்து பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்க வாய்ப்பை வழங்குவார். இதற்கு 1 வார கால அவகாசம் தரப்படலாம். இல்லாவிட்டால் மற்றொரு வாய்ப்பாக தாவேகா தனக்கு ஆதரவு தரும் கட்சிகளின் கடிதங்களை அந்தந்த கட்சிகளிடம் இருந்து பெற்று கவர்னரிடம் ஆட்சி கோரி வழங்க வேண்டும். 118 இடங்களுக்கு மேல் ஆதரவு கடிதம் கிடைத்திருந்தால் ஆட்சி அளிக்கும் உரிமையை தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆளுநர் வழங்குவார். ஆனால் அந்த கட்சிகளின் ஆதரவு கிடைக்காமல் போனால் தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்கும் உரிமையும் கிடைக்காது. இரண்டாவதாக, அதிக இடங்களை வென்றுள்ள கட்சியான திமுகவை ஆட்சி அமைக்க ஆளுநர் வாய்ப்பளிப்பார். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் மு.க. ஸ்டாலினோ தான் எதிர்க்கட்சியாக செயல்பட முடிவெடுத்து விட்டார். அதற்கும் வாய்ப்பில்லை. இதன் காரணமாக 6 மாதங்கள் ஆளுநர் ஆட்சியை தமிழகம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதன் பின்னர் அடுத்த சட்டமன்ற தேர்தல் முழுமையாக நடைபெற வாய்ப்பும் வரலாம். ஆனால் அதற்கு பாஜக ஒரு கணக்கு போட வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை ஓடி போய் ஆதரவு கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தலாம். அதிமுகவிலிருந்து 3/2 பங்கு அடிமைகளை, அதாவது அதிமுகவிலிருந்து 3/2 பங்கு எம்எல்ஏக்களை உடைத்து ஆதரவு கொடுக்க சொல்லலாம். அல்லது எஸ்பி வேலுமணிக்கு துணை முதல்வர் பதவி என ஆசை காட்டி அழைக்கலாம். இதெல்லாம் நடக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எது எப்படியோ சிறியோர் செய்த வெள்ளாமை விளைஞ்சாலும் வீடு வந்து சேராது என்ற பழமொழிக்கு ஏற்ப இப்போது நடக்கும் காரியம் தமிழ்நாட்டில் பொருத்தமாக உள்ளது. விஜய் ஆதரவை திரட்டுவாரா? யார் ஆதரவு கொடுப்பார்கள்? யார் ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆட்சி நிலைக்குமா? எல்லாமே விடை தெரியாத கேள்விகள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று.